விவசாய சின்னம் இருக்கும். அந்த விவசாய சின்னத்துல நீங்க ஓட்டு போடுறது மட்டும்தான். என் அன்பு மக்களே, திமுக ஜெயிச்சா வரலாறு, அதிமுக ஜெயிச்சா வரலாறுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வரலாறே கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம ஏமாந்துட்டோம், நம்ம ஏமாளின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி ஜெயிச்சா மட்டும்தான் ஒரு புரட்சி பெற வரலாறு கிடைக்கும். ஏன்னா நாங்க தான் எளிய மக்கள், எளிய இடத்துல இருந்து வந்திருக்கோம். அந்த நீங்க வேடிக்கை பாக்குற மாதிரி தான் நாங்களும் வேடிக்கை பார்த்தோம். எல்லாம் திமுக வருவா, நாங்களாச்சும் இங்க நின்று ஓட்டு கேட்டு கத்திட்டு இருக்கோம். வேற யாருமே கத்த மாட்டான். வருவா, கையை கட்டாம போயிடுவா. ஒருத்தனை கூப்பிட்டு தம்பி பாத்துக்க எத்தனை ஓட்டு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன்கிட்ட காசை குத்துருவான். அவன்கிட்ட ஒரு 10,000 20,000 குத்துருவான். 1 லட்சம் 2 லட்சம் குத்துருவான். அவன் ஆளை பார்த்து கொடுப்பான். இந்த வீடா அதிமுக ஓட்டு போடுவாங்கப்பா, இந்தா 500 ரூபாய் கொடுத்தது 1000, வாங்குறது 1000 ரூபாய், கொடுக்கறது 500 ரூபாய். இந்த மாதிரி நிலம் மாறணும். மாறினா எப்படி மாறணும்னா நீங்க போடுற ஓட்டால மட்டும்தான் மாறணும். நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு எல்லா போராட்டத்துக்கும் தோணிக்குது. ஆசிரியர் போராடுறா, மருத்துவர் போராடுறா, வழக்கறிஞர் போராடுறா, எல்லாருமே போராடுறான். படிக்கிற பசங்க போராடுறதுக்கு எல்லாமே போராடுது. ஏன்? ஆட்சியாளர் சரியில்லை. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க், கஞ்சா, கட்ட பஞ்சாயத்து, ஏன்னா இதுதான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை கத்துறானுங்க. படிக்கல, படிக்காம வந்தானுங்க. அரசு ஒரு தொழில் மாதிரி பார்த்தானுங்க. என் அன்பு மக்களே, என் தாத்தா காமராஜர் நடத்திய ஆட்சி முறை பார்த்திருக்கீங்கன்னா, படிக்காத மேதை பல நூறு பள்ளிகள் திறந்தாரு. ஆனா அதே இன்னைக்கு இவங்க பாருங்க, அரசு பள்ளியை மட்டமா வச்சிருக்கானுங்க. தனியார் பள்ளி அவ்வளவு இதா இருக்கு. ஏன்? தனியார் பள்ளியில சேர்ந்தா மட்டும்தான் பணம் வரும். அதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு வருமானம் வரணும். இங்க நடக்கிறது வந்து மக்களுக்கான ஆட்சி கிடையாது, முதலாளித்துக்கான ஆட்சி. முதலாளிகளை மட்டும்தான் வாழணும். இப்ப ரோடு போறது எதுக்கு? இந்த இவ்வளவு பெரிய ரோடு போடுறானுங்க. இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ரோடு இப்ப புதுசா எல்லாத்தையும் இப்ப மாத்தி போடுறாங்க. யாருக்காக? மக்களுக்காகவா? மக்களுக்காக கிடையாது. பல பெரிய பெரிய முதலாளிகளுக்காக. காரணம் என்னன்னா அவனுக்கு இருந்து கம்சன் வரும். அதுக்காக மட்டும்தான் போடுறானுங்க. இப்ப பாருங்க, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவ்வளவு வேலை போறானுங்க பாருங்க. எல்லாத்தையும் மாத்த போறது நாம் தமிழக கட்சி மட்டும்தான். இந்த வாட்டி நாங்க உண்மையா வெல்வோம், உறுதியா வெல்வோம். ஏன்னா உண்மையை மட்டுமே பேசுறோம், உரக்கா பேசுறோம், உறுதியா பேசுறோம், எப்பவுமே பேசுவோம். 2030 நீங்க எங்களுக்கு வாக்கு போட்டு செலுத்தி நாங்க வெல்றோம் இல்ல, ஆனா எங்க உயிரிழந்தே நம்ம தான் கத்திட்டு இருப்போம். உங்களுக்கு நாங்க விளக்குவோம், என்ன அரசியல் என்னன்னு சொல்லிட்டு விளக்குவோம். நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு துடிப்பு இருக்கும் போதே எங்கிட்ட ஆட்சியை கொடுங்க. இருக்கிற எல்லா வளத்தையும் நாங்க காப்பாற்றுவோம். நாங்க எல்லா வளத்தையும் மீட்டெடுப்போம். இப்ப நம்ம சொல்றோம்ல, தமிழ்நாடு இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் மாத்தணும்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மாத்த முடியும். அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர மாலை வணக்கம். நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் தான் போட்டியிடுகிறேன். எந்த வேட்பாளரும் இப்போது ரோட்டுக்கு வருவதில்லை. நாம் தான் நமக்கான உரிமைக்காக ரோட்டிலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். எல்லா விலைவாசியும் ஏறிவிட்டது. நாம் தான் ரோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். நாம் விளைவித்த நெல்லை விற்பனை செய்வதற்கு கூட நாம் தான் ரோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். நாம் வாக்கு செலுத்திய இவர்கள் பெரும் முதலாளிகளாக கல்லூரிகளை கட்டி வைத்துக் கொண்டு, பல நிறுவனங்களை துவங்கி வைத்துக் கொண்டு பெரும் பெரும் முதலாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ரோட்டிலே நின்றுதான் போராடி கொண்டிருக்கிறோம். ரோட்டில் நம்மை அவர்கள் பார்க்க வருவார்கள், ஒரே ஒரு முறை வருவார்கள், நம்மிடம் வாக்கு கேட்க மட்டும்தான் வருவார்கள். ஆட்சி செய்த 5 ஆண்டுகளில் நம்மை கண்டுகொள்ளாத இவர்கள் 5 நாட்களுக்கு நம் சாலைகளிலே வலம் வந்து நம்மிடத்தில் 500 1000 கொடுத்து வாக்கை வாங்கி கொண்டு மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை சுவைக்கிற இந்த